வணக்கம். 2026ல பான் கார்டு வாங்குற விதிகள்ல வரப்போற மிகப்பெரிய மாற்றங்கள் பத்தி வருமான வரித்துறை சமீபத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த விளக்க தொகுப்புல அந்த புதிய விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவும் விளக்கமாவும் நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? ஒரு புது பான் கார்டுக்கு அப்ளை பண்ணோம்னா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஆதார் கார்டு தான் இல்லையா? ஆனா இனிமே ஆதார் கார்டு மட்டுமே போதுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வெறும் ஆதார் கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு பான் கார்டு வாங்கலாம்னு நினைச்ச பழைய நடைமுறை முற்றிலுமா மாறப்போகுது. இது பலருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். சரி, இதுக்குள்ள நாம ஆழமா போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல 2026க்கான பான் கார்டு புதிய விதிகள், அப்புறம் ஏன் ஆதார் மட்டுமே இனி போதாதுங்கிற விஷயம், மூணாவதா சரியான பெயர் பொருத்தம் விதி, நாலாவதா பழைய படிவங்கள் ரத்து, அஞ்சாவதா இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன, அப்புறம் கடைசியா இதுக்கு நாம இப்ப எப்படி தயாராவது, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். முதல்ல 2026க்கான அந்த புதிய பான் கார்டு விதிகள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மாற்றங்கள்லாம் நாளைக்கே வந்துடாது அப்படின்னாலும் ஏப்ரல் 1, 2026 அப்படிங்கிற ஒரு உறுதியான காலக்கெடுவை அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்திய வருமான வரித்துறை பான் கார்டு விண்ணப்பிக்கிற முறையே முழுமையா மாற்றி அமைக்க போறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இனி புது பான் கார்டு வாங்க கட்டாயமா சில புதிய ஆவணங்கள் உங்களுக்கு தேவைப்படும். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதார் மட்டுமே இனி போதாது அப்படிங்கிறது தான். இந்த ஒரு குறிப்பிட்ட தேதி வரப்போற மாற்றத்தோட தீவிரத்தை ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. அக்டோபர் 1, 2023க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு பான் கார்டு வாங்கணும்னா இனிமே அவங்களோட பிறப்புச் சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்கிறது முற்றிலுமா கட்டாயம். இது எந்த காரணத்தை கொண்டும் தவிர்க்கவே முடியாது. அப்போ மத்தவங்களுக்கு என்ன விதிமுறைன்னு நீங்க கேட்கலாம். பான் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஆதாரோட சேர்த்து உங்களோட பிறந்த தேதியை உறுதி செய்யற ஒரு கூடுதல் ஆவணத்தை கட்டாயம் நீங்க கொடுத்தாகணும். அது உங்களோட ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட், இல்லனா பிறப்புச் சான்றிதழெல்லாம் இருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு ஆதாரோட இணைக்கிறது இப்போ மிக மிக அவசியம். மூணாவதா எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியான பேர் பொருத்தம் விதி. அதாவது உங்க ஆதார் கார்டுல இருக்கிற பேரும் நீங்க பான் கார்டுக்கு அப்ளை பண்ற ஃபார்ம்ல எழுதுற பேரும் ஒரு சின்ன எழுத்து கூட மாறாம மிக துல்லியமா பொருந்தணும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு எக்ஸாக்ட் லெட்டர் ஃபார் லெட்டர் மேட்ச் இருக்கணும். நம்ம ஊர்ல அப்பாவோட பேர் முன்னாடி வருதா இல்ல பின்னாடி வருதான்னு ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா? இனிமே அந்த சின்ன குழப்பம் கூட ஒரு பெரிய சிக்கலா உங்களுக்கு கொண்டு வரலாம். அதனால நீங்க தயவு செஞ்சு இப்பவே உங்க ஆதார் கார்டை எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்க பெயர்ல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் தப்பு இல்ல ஒரு எழுத்து மாறி கிடந்தா கூட உங்களோட பான் கார்டு அப்ளிகேஷன் உடனே ரிஜெக்ட் செய்யப்படும். இத அரசாங்கம் கொடுக்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கைன்னு சொல்லலாம். அதனால அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க பெயர் தகவல்கள் 100% சரியா இருக்கான்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாலாவதா பழைய படிவங்கள் ரத்து செய்யப்படுறத பத்தி பார்க்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 1 முதல் நாம இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு வந்த பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம்கள் எதுவுமே இனிமே செல்லாது. அதுக்கு பதிலா ஃபார்ம் 93 அப்புறம் ஃபார்ம் 94 அப்படின்னு புதிய படிவங்களை அறிமுகப்படுத்துறாங்க. இனிமே புதுசா அப்ளை பண்றவங்க இந்த புதிய படிவங்களை மட்டுமே பயன்படுத்தணும். பழைய ஃபார்மா வச்சுக்கிட்டு போனா வேலைக்காகாது. அஞ்சாவதா, எதுக்காக இந்த திடீர் மாற்றம், இதற்கான காரணம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவ்வளோ புதிய ரூல்ஸை பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி அரசாங்கத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறது, போலி ஆவணங்களை கொடுத்து பான் கார்டு வாங்குறத தடுக்கிறது, டாக்குமெண்ட்ஸை சரிபார்க்கும் முறையை இன்னும் கடுமையாக்குறது, அப்புறம் நம்ம நாட்டோட டிஜிட்டல் சிஸ்டத்தை மேம்படுத்துறது. இதெல்லாம் தான் ஒரு நம்பகமான தேசிய தரவுத்தளத்தை, அதாவது நேஷனல் டேட்டாபேஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த புதிய நடைமுறைகளே கொண்டு வரப்படுது. இதனால நமக்கு என்ன லாபம், என்ன நீண்ட கால நன்மைகள் கிடைக்கும்? இந்த கடுமையான கட்டுப்பாடுகளால நம்ம நாட்டோட அடையாள சரிபார்ப்பு சிஸ்டம் ரொம்பவே வலுவடையும். எல்லாவற்றையும் விட முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட நிதி மோசடிகள் பெருமளவுல குறையும். பான் கார்டோட பயன்பாடு இன்னும் ரொம்ப பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் மாறும். சாதாரண மக்களோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் அப்புறம் வரி செலுத்துற அமைப்புகள் எல்லாமே மிக உயர்ந்த பாதுகாப்போட இருக்க இது ரொம்பவே உதவி செய்யும். இப்போ கடைசியா 6வது பகுதி, இந்த மாற்றங்களுக்கு நாம இப்போ எப்படி தயாராகிறது? இப்போ நாம பார்த்த தகவல்களை வச்சு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெரிவான 3 படிகள் கொண்ட செக்லிஸ்ட் இதோ. பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட பிறப்புச் சான்றிதழ் இல்லனா மார்க் ஷீட் மாதிரியான ஆவணங்களை முன்கூட்டியே தேடி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, உங்க ஆதார் கார்டுல இருக்கிற உங்க பேரு, பிறந்த தேதி மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறையா முழுமையா செக் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஒருவேளை உங்க ஆவணங்கள்ல பெயர்கள் வெவ்வேறா இருந்துச்சுன்னா பான் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே அதை மாத்தி சரியாக்கிடுங்க.
சோ உங்களுக்கான இறுதியான கேள்வி இதுதான். 2026ஆம் ஆண்டுக்கு உங்களோட ஆவணங்கள் தயாரா இருக்கா? இல்ல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் தப்பால உங்க பான் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட போகுதா? போய் உடனே செக் பண்ணுங்க. இன்னிக்கே தயாரா இருங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்புல நாம சந்திப்போம். பாய்.